என்ன என்னங்க கீழே கோயிலுக்கு புளியதோரை கட்டின மாதிரி வச்சிருக்காரு ஐயா. அது என்ன வய ஓட்ட என்னது? ஏ அது தூங்குற மாப்பிள்ள பிரம்ம வாங்க மாப்பிள்ள, கீழே இறக்குங்க இறக்குங்க. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை, நீ நடிப்ப முன்னு வந்த இன்னைக்கு கொண்டு போய் சத்துட்டியோ. இன்னைக்கு ஓதம் பெருக்கலையோ, ஓதம் பெருக்கலையோ. சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்க என்னங்க நீக்குற அமைச்சிட்டாரு ரத்தம் வருது. துர்கா நீ முடிச்சு 2 ஆட்ட ஆட்டி விட்டு. என்னங்க கொட்டை பொடியா நரைச்சிட்டீங்க. நீங்க எந்த ஊர்னே தெரியலங்க. யாருங்கய்யா? நாங்க அங்கிட்டு கொல்ல தூரம். உங்களை தூரமாத்தே வச்சிருந்தேன் ஐயா. நீங்க இந்த சின்ன கட்டை எடுத்துட்டு வர்றீங்க, இந்த வேறு கட்டை யாரு? என் தம்பிதேன், என் தம்பிதேன். இருங்க கொஞ்சம் தும்மலா இருக்கு. இந்த இதுல அமிர்தாசன் தையில இருக்கு. நல்லா தானே ஏற்றி படுத்தேன். என்ன போய் வந்து அடே அந்த கட்டையில நட்டவ கழிவு கடிச்சிடா. என்னதான் எதுக்குடா கட்டை ஏற்றிட்டு வரீங்க? சாமி கூட வந்தோம்டா கோயிலுக்கு. இது யாரு? என் தம்பி. வாடா வழங்க கூதிக்க. ஏங்க என்னங்க பின்னாடி முடிச்சா தெரியுது. இது கீழே விழுந்துருமுன்னு கட்டி வச்சிருக்காங்க. இல்ல இதுதாங்க, இதுக்குதான் நேர்த்திக்கடனே போட்டிருக்கோம் கோயிலுக்கு. துர்கா உனக்கு இப்படி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், பப்புன்னா என்னன்னா அந்த கதாபாத்திரம் மக்களை சிரிக்க வைக்கிறது. அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் எல்லாம். எனக்கு உங்க ஊர் கோயில் ஐயா, உங்க ஊர் கோயில் மாடம் இல்ல மொட்டை எடுக்க வந்தீங்களா? பாலமேடு இந்த தம்பி பப்புளு நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு பெருமைப்படும். ஆதி காலத்திலிருந்தே ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் பாலமேட்டிலே புறம்போக்கிலே சிமெண்ட் அட்டையை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது தாய் தப்பன்.